ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ் எபிசோட் 5. இன்னைக்கு நம்ம கூட பேச இருந்தது ஐஎம் ஷா. அப்படியே டாங்ஸ்டரிங் நெக்ஸ்ட் லெவல் அப்படி சொல்லலாம். இவரை சொல்லாம ப்ரோ. அவ்வளோ இதுல நெக்ஸ்ட் லெவல்லாம் கிடையாது. என்னமோ டாங்ஸ்டர் மாதிரி, டாங்ஸ்டர் கிடையாது ஆனா டாங்ஸ்டர் மாதிரி, ஆனா நார்மல் இல்ல. ஆமா, இவரு பாட்காஸ்ட் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஆமா, நானும் ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்கேன். அது வந்து ஷவுட் அவுட் லவுட். அது வந்து அதுக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுத்துக்கிறேன். ப்ரோ, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட். 90% இப்போ வர்றது எல்லாமே கிரிஞ்சா தான் இருக்கு. 90% இல்ல, 99% ஆக்சுவலா. 99 ஒரு பர்சன்டேஜ் தான் டீசெண்டா பண்றாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வேற 99% வந்து கிரிஞ்சு தான். அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். எப்படிலாம் நம்ம அந்த பாக்குற ஒரு நம்ம என்ன மிஞ்சி மிஞ்சி போனா இப்ப அவ்வளோ டிவி யூஸ் பண்றது இல்ல, 1/2 மணி நேரம் 1 மணி நேரமா பார்ப்போம். அதுலயும் நம்மள வெறுப்பேத்துற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த யூடியூப் ஆட்ஸ், டோட்டலா என்ன ஆன்லைன் ஆட்ஸ் எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பார்வைன்னு சொல்லலாம். நம்ம டாப் 10 பண்ணுவார்ல, அது மாதிரி ஒரு பார்வைன்னே சொல்லலாம். அதான் இன்னைக்கு சும்மா ஒரு சின்ன ரிவ்யூ. ஆமா ஆமா. முதல்ல உங்களுக்கு இந்த பிடிச்ச ஆட்ஸ் என்னடா இவ்வளவு கிரியேட்டிவா இருக்கு, எப்படி இப்படி யோசிக்கிறாங்க, வியந்த ஆட்ஸ் சின்ன வயசுலயா இருக்கும் இல்ல இப்ப பார்த்தா வந்து எனக்கு ஆக்சுவலா பர்சனலா வந்து ஏதோ ஒரு மெசேஜோட இருக்கும் தெரியுமா? சாம்சங்கோட இப்போ ரீசெண்டா ஆட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மெசேஜ் எல்லாம் இருக்கும் அந்த ஆட்ஸ்ல. ஏதோ வந்து ஒரு வில்லேஜ்ல வந்து சம்திங் ஹெல்ப் பண்றாங்க அப்படி இருக்கும். ஸோ அது வந்து பிடிக்கும். அண்டு பழைய ஆட்ஸ்னா வந்து நான் பார்த்தது வந்து அது எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது இப்போ. அந்த நிஜாம் பாக் ஆடு, அது அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். பெரியவர் சிறியவர் அப்படின்னு சொல்லி மாறிட்டு இருப்பாங்க. ஆமா, அதெல்லாம் ரொம்ப இதுவா பாப்போம். என்னடா டக்கு 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 பாக்கு சாப்பிட்டா எப்படிடா மாறுவாங்க, என்னடா அப்படின்னு இருக்கும். அதான் அப்போ வந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. ஆட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருந்தா நம்ம வந்து பார்ப்போம், அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்க்க போனா வந்து கிரிஞ்சா இருந்தது தான் பார்ப்போம். ஒரு ஆட் வந்து கிரிஞ்சா இருந்ததுன்னா அது கண்டிப்பா பார்ப்போம் அப்படின்னு மாறிடுச்சு. அதனால எல்லாருமே கிரிஞ்சு பண்றாங்க போல. அதுலயும் வந்து இந்த நந்து பிராண்ட் லுங்கிஸ், ஐயோ அது வந்து வேற லெவல் கிரிஞ்சது. ஏன்னா நான் ஆக்சுவலா ஐ வேர் லுங்கி, சரியா? நான் வந்து லுங்கி கட்டுவேன். நான் லுங்கி கட்டிட்டு வந்து வெளியே போனேன்னா, நான் சும்மா எங்கேயோ பக்கத்துல ஏதோ ஒரு பக்கத்துல கடைக்கு போகணும் சம்திங், அங்க போகும்போதே வந்து எல்லாம் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. ஏன்னா இவன் சின்ன பையன் லுங்கி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி. சோ இவன் வந்து அந்த ஆட்ல வந்து தைரியமா வந்து இன்னமும் பெரிய பில்டிங் குள்ள எல்லாம் வந்து நடப்பான். அதுவும் அந்த லுங்கி கலர் கூட கேவலமா இருக்கும். கேட்டா வந்து எலைட் லுங்கிஸ், சரியா? அது எலைட், விண்டேஜ், அப்புறம் வேற என்னமோ சொல்லுவானுங்க, லிமிடெட் எடிஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டு என்னடா லிமிடெட் எடிஷனு. அதான் இருக்கு ஆக்சுவலா. எதுலயோ பார்த்தேன் லிமிடெட் எடிஷன் சம்திங் இருக்கு. நான் பார்த்துட்டே அது என்னடா லிமிடெட் எடிஷன். லைக் அதை விட வந்து மோசம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நந்து பிராண்ட் லுங்கிஸோட அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாம் 6 பேக்ஸோட சுத்திட்டு இருப்பாங்க. ஆமா, கீழே வந்து லுங்கி, மேல வந்து 6 பேக்ஸ் போட்டுட்டு அப்படி சுத்திட்டு இருப்பாங்க. எல்லாரும் பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னது இது? அது வந்து எனக்கு பிடிச்ச ஆடு வந்து இந்த லயன் டேட் சிரப் ஆடு. அது அவர் குடிச்ச உடனே நான் அப்படியே அந்த மூஞ்சி மாறுறது, நரசிம்ம படத்துல விஜயகாந்த் மாறுவார்ல, அப்படியே பிசார் கிராபிக்ஸோட. சரி, நம்மளும் அப்படி ஆளாம் போல இருக்கு, அப்படியே அது மாதிரி ஆளாம் போல. பாப்பாய் எல்லாம் அந்த ஸ்பினாச் பாப்பாய் தெரியும்ல, ஒரு கை மட்டும், அது வந்து ஸ்பினாச் சாப்பிடும் போது இது பண்ணி அதை ஏமாத்திதான் என்னெல்லாம் ஸ்பினாச் எல்லாம் சாப்பிட வச்சாங்க ஒரு டைம். இப்போ நானும் அப்படிதாங்க சாப்பிடுவேன். நம்மளும் பாப்பையா மாறிடலாம் அப்படின்லாம் பார்த்தா எதுவும் வேலைக்கு ஆகல, எதுவுமே வந்து கிடைக்கல. அதான் லைன் டேட்ஸ் கூட டேட் சாப்பிட்டேன், அது வேற விஷயம். சொல்லுங்க சொல்லுங்க. My whole childhood was lie அப்படி இருந்துச்சு எனக்கு அந்த இது குடிச்ச அப்புறம். என்ன மேட்டர்னு தெரிய வந்த அப்புறம் my whole childhood was lie அப்படின்னு. அப்புறம் நீங்க இந்த பிசார் ஆட்ஸ் அப்படியே பேசுறாரு, சம்பந்த புண்டே இருக்காது அந்த ப்ராடக்ட்டுக்கும் அவன் குடுக்குற ஆடுக்கும். என்னடா சம்பந்த புண்டே இல்லாம இப்படி ஒரு ஆடா அப்படின்னு தோணுது. எனக்கு வந்து தோணுது வந்து இந்த ஹமாம் சோப் ஆடு. யூ இல்ல எங்களுக்கு என்ன
புண்டைக்கு சோப்பு போட்டு குளிச்சா என்ன கராத்தே ஸ்ட்ராங் ஆயிடுவல ஒன்று உமனாவ இல்ல வேற எதுனாவா என்னது அது வந்து நீங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. கான்செப்ட் என்னன்னா அது வந்து ஒரு டெசராக்ட். சரியா? அது வந்து அந்த டெசராக்ட வந்து அவங்க வந்து ஹமாம் சோப்பா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ வந்து வண்டர் உமன் கிடையாது, கேப்டன் மார்வல். ஓ சரி. ஓ ரைட் ரைட் ரைட். சரி, ஏன்னா வந்து இதை பத்தி பேசுனா வந்து நம்ம என்னன்னா ஈக்குவாலிட்டி பத்தி பேசல அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடும். அதனால வந்து இது வந்து வண்டர் உமன் இல்ல, அவங்க வந்து கேப்டன் மார்வல் ஆயிட்டாங்க. டெசராக்ட் அது. ஏன்னா உண்மையா சொல்ல போனா ஆக்சுவலி அது கிரிஞ்சு தான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சடுகுடு சடுகுடு ஓடுன்னு சொல்லி ஓட வைப்பா பொண்ண. சரியா? அங்க ஓடிட்டு இருக்கும்போது எவனை கடத்திட்டான்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. டைரக்ட் போய் ராபர்ட் டிவியட்னு போடுறது வேண்டியதான். அதுதான். அது வந்து அதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஸ்காலர்ஷிப்போ அந்த என்னது கராத்தே கிளாஸஸ் வந்து சேர்த்து விடுறோம், நாங்களே சேர்த்து விடுறோம் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல. 20 சோப் ராப்பர் வச்சிருந்தீங்க கராத்தே கிளாஸ் சேரலாம். சோப்புக்குள்ள ஏதோ ஒரு கார்டு வச்சு அந்த கார்டு வந்து ஆக்சஸ் பண்ற நாமளே இப்படி யோசிக்கிறோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இது பண்ணவே அவ்வளவு யோசிக்கல. ஏதோ ஒண்ணு எடுத்து விடு, காசுக்குன்றது எடுப்போம். அவனும் அப்ரூவ் பண்றானுங்களே அந்த மடப்புண்ண இன்னும் இதை அப்ரூவ் பண்ணி இதெல்லாம் என்னங்க கான்செப்ட்? நான் வச்சிருக்கிறது சோப்பு, இதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னா அவன் அப்ரூவ் பண்ணிருக்கான் பாருங்க அவன் கம்பெனிக்காரன். அதுதாங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், நீங்க கிரிஞ்சு பண்ணாதான் பாப்பீங்க. சரியா? இப்ப வந்து அது கிரிஞ்சு, அதனாலதான் வந்து பாதி பேர் பாப்பாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன பிசாரா இருந்தது ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தப்பட்டே இல்ல? பிசாரா வந்து சம்திங் லைக் என்னமோ ஃபேன், ஐ திங்க் உஷா ஃபேன்ஸா இல்ல ஹேவல்ஸ் ஃபேன்ஸோ சம்திங், ஐ டோன்ட் நோ. ஸோ அது என்னன்னா நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபேன் பத்தியே இருக்காது ஆக்சுவலா. என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆஸ்ட்ரோனட் இருப்பான். ஃபேனா இல்ல ரஸ்கான்னு தெரியல. ஆஸ்ட்ரோனட் இருப்பான். அவன் இதுல வந்து ரஸ்க் முடிஞ்சிடும். ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ்ல இருப்பான், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல. சரியா? அங்க வந்து ரஸ்க் முடிஞ்சிடும். சரியா? இங்கில இருந்து வந்து நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும், ஆஸ்ட்ரோனட் வந்து ரஸ்க் முடிஞ்சிருச்சு, அவர் வச்சிருந்த ரஸ்க் பாக்கெட் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்தியாவில ஃபுல்லா நியூஸ் போயிட்டு இருக்கோம். நாசா இஸ்ரோ எல்லாம் வந்து ராக்கெட் விட்டு ட்ரை பண்ணுவாங்க என்னமோ. அப்புறமா பார்த்தா வந்து அந்த ஆஸ்ட்ரோனட்டோட ஜன்னல் இருக்குல்ல, அங்க வந்து யாரோ தட்டிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து அந்த வீட்டோட வேலைக்காரன், அவனோட வீட்டு வேலைக்காரன் வந்து தட்டிட்டு இருப்பான். பார்த்தா வந்து கீழே இருந்து பாட்டி வந்து அந்த ஃபேன் வந்து ஆன் பண்ணிருப்பாங்க. அதனால பறந்து போய் அவன் ஸ்பேஸ்க்கு போயிடுவான். டேய் என்னடா அதனால ஸ்பேஸ் அதான், அதனால ஸ்பேஸ் போயிடும். நானும் ஃபர்ஸ்ட் நான் என்னமோ ரஸ்க் பத்தி இருக்கும் சம்திங் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா ஃபேன் பத்தி. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ஒரு கோடிக்கணக்கா செலவு பண்ணிட்டு ராக்கெட் விட்டுட்டு இருக்கான் என்ன? ஆனா ஐஎம் ஜோக் டிவி அவன் நாஸ்தா இஸ்ரோ எல்லாம் ஒரு ஃபேனை வச்சு என்னடா? ஈலான் மஸ்க் எல்லாம் எதுக்கு இருக்கானே தெரியாது. இவனுக்கு வந்து ஃபேன்லயே மூணுக்கு போயிடுவானுங்க. சரி, ஒண்ணும் கிடையாது, 2 ஃபேனை கட்டிட்டு மூணுக்கு போயிடுவானுங்க, அவ்வளவுதான். அந்த ஹாரி பாட்டர் ஒரு குச்சி வச்சிருப்பான் தெரியுமா, அது கீழே ஃபேன் விட்டா போதும், அவ்வளவுதான், போயிடுவாங்க. மூணு என்ன மார்ஸ் என்ன எல்லாம் போலாம் நாம. போர்ட்டல் ஓபன் டிக்கன் மாட்டி மாதிரி ஃபேனை வச்சு அப்படியே இன்டர் டைமென்ஷன்லாம் போவானுங்க. அதுதான் வேற லெவல் அவனுங்க. அதே மாதிரி இன்னொரு ஆட் வந்து இந்த 3 ரோசஸ் ஆட் இப்ப புதுசா இந்த கொரோனாக்காக விட்டுருக்காங்க. சரிங்களா? 3 ரோசஸ் ஆட்ல என்னன்னா அவன் வந்து இருமல் இருமிட்டு இருக்கான் வாட்ச்மேன். நினைக்கிறேன் கொரோனாக்கு முன்னாடியே இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? நான் இப்போ கொரோனால இருக்கதால டிவி பார்த்தேன் அப்பப்போ, அதனால சொல்றேன். இல்லடா நான் டிவி சொல்லுங்க. தீரோசஸ் அந்த சின்ன பையன் பார்த்துட்டு அந்த தீரோசஸ் பாக்கெட் எடுத்துட்டு போய் கொடுக்குறான். இது நீங்க எல்லா மூலிகைக்கும் இருக்கு, அதாவது அஸ்வதந்தா அதிமதுரம் அதெல்லாம் இருக்கு, நீங்க குடிங்க அப்படின்றான். டேய் என்னடா அந்த பாட்டி சொல்றாங்க குடிப்பா தம்பி அப்படின்றாங்க. நான் எங்க பாட்டியா இருந்து அந்த செல்லிலே அப்படி இருப்பாங்க. இந்த அறிவுப்பின்றது இருக்கா உனக்கு? ஒரு குரோசினோ ஒரு அனாசினோ கொடுத்தா அந்த ஆளுக்கு சரியாக போகுது. குடிச்சுதான் சரியாகும். அது வந்து அதுதான் ப்ராடக்ட், அதுதான் அட்வர்டைஸ் பண்ண சொன்னாங்க.
அந்த பையனை அதுதான். அது வேற, நீ வந்து இதுல பிளாஸ்க்ல போட்டு கொடுத்தா கூட வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பேன் நான். ஆமா. பெல்ல அது வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டி, ஹீரோஸ் ஸ்டிக்கர் ஒட்டி, இந்தாங்க சார் இத குடிங்க அப்படின்னா ரைட்டு. டியூட்டி அது பார்த்துட்டு ஒரு இருப்பானே இல்ல. அளவுக்கு கிரிஞ்சா தான் இருக்கு, பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டர்நெட் ஆட்ஸ் அப்படியே போயிடும். இன்டர்நெட் ஆட்ஸ் இன்டர்நெட் யூடியூப்ல வர யூடியூப்ல. ஓகே ஓகே. யூடியூப்ல வருது 90% இந்த ரம்மி அது மாதிரி தாங்க வருது. அது ஜங்கிலி வந்து ரம்மி. ஆமா, ப்ரோ. எனக்கு வந்து என்னன்னா வருது ரம்மி ஆட்ஸ்லாம், பட் அது கூட சேர்ந்து வந்து நியூஸ்லாம் வருது இல்ல, லைக் ரம்மி ஆட்ஸ்னால இத்தனை பேர் வந்து காசு இழந்துட்டாங்க அப்படின்னு. அது தெரிஞ்சு கூட யூடியூப் மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து அந்த ஆட்ஸை வந்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு எனக்கு இருக்கு. ஏன்னா இத்தனை பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க. இத்தனை பேர் பேசியிருக்காங்கன்னா என்னமோ ஒரு பிரச்சனை ஆக்சுவலா இருக்கு அதுல. சோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணாம அதை வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து போட்டுட்டு இருக்கிறது வந்து எனக்கு சரியா படல. அதுவும் என்ன அதுல கூத்துனா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஆக்சுவலா இருக்காங்க அந்த ரம்மி ஆட்ல. சில ஆட்ஸ் பாத்தீங்கன்னா, எந்த ஆக்டர்னு எனக்கு பேரு ஞாபகம் வரல. சோ பெரிய ஆக்டர் தான் அவரு. அவர் வந்து வருவாரு அதுல. நானும் பாத்தியோ, இப்போ அந்த ஆக்டரோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்க ஏமாறுவாங்கல்ல. ஆமா. இப்போ அது யோசிக்கவே மாட்டாங்க. அதான் அதெல்லாம் யோசிக்காம வந்து அந்த ஆட்ஸ் வந்து இது பண்றது வந்து ரொம்ப தப்பா இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவரே பேசினாரு, குருபாய் கூட வந்து பேசியிருந்தாரு ஆமா. இப்போ அவர் ரம்யா ஆட்ஸ் பாட்காஸ்ட்ல பத்தி. பேசியிருந்தார். அதான் அவர் பாட்காஸ்ட்ல பேசியிருந்தாரு ரம்யா ஆட்ஸ். அவரும் சர்வசர்னாவும் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய காசை வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. சோ இத்தனை பேர் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் போது இது வந்து இன்னும் ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கு. நான் இப்போ 2 நாள் முன்னாடி கூட வந்து, இல்ல இன்னைக்கு காலைல ஆக்சுவலி ஒரு வீடியோ பார்த்தேன். இன்னைக்கு காலைல பார்க்கும்போது கூட வந்து ஒரு ரம்மி ஆடு பார்த்தேன். இதோட அவ்வளவு இது. இதோட சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இதோட என்ன இதுன்னா, அந்த யூடியூப் போடுற ஆடு ரைட்டு, உள்ள இந்த பேசுற கண்டென்ட் பேசுறாங்கல்ல, அவனுங்களே இந்த ஆட ப்ரமோட் பண்றானுங்க. இந்த மாதிரி அந்த ஏர்ன் பண்ணுங்க, கேம் விளையாடுங்க. என்னடா அந்த இது, அது என்னமோ மீம்ஸ், மீம்ஸ் இல்ல, அது என்னமோ சம்திங் வீடியோ மீம்ஸ் போடுவாங்களே, ஆமா அவங்க தானே. அதான் அது வீடியோ. வந்து சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நக்கலைட்ஸ் இந்த மாதிரி ஓரளவுக்கு இந்த ரெப்யூட்டடான யூடியூப் சேனலு, இந்த கிரிஞ்சு உட்ஸ் எல்லாமே இந்த ரம்யா, அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஆமா ஆமா, இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, குவாரண்டைன் டைம்ல இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம இவர் ஓட்டியிருப்பாரு, பிரியாணி மேன் ஓட்டியிருப்பாரு தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு காசே இல்லாத டைம்ல இதுல போடுங்க, அவ்வளவுதான் போயிடும். அவ்வளவுதான், நக்கி ஊம்பிட்டு போயிடும். இல்ல அப்படி சொல்றவனுங்க ஒரு 10 ரூபா போட்டு பார்க்க மாட்டானுங்களா? அது அவங்க ஆக்சுவலா ட்ரை பண்ணுங்க. எனக்கு என்னன்னா, எப்பவுமே ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம், ஒரு ஆடு வந்து நம்ம கொடுக்குறோம்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் ரீசர்ச் பண்ணணும். அவங்க ரீசர்ச் பண்ணணும் ஆஸ் ஆக்டர்ஸ் அண்ட் ஆல். அவங்க வந்து ரீசர்ச் பண்ணணும். இந்த மாதிரி வந்து அட்லீஸ்ட் அது வந்து ஒரு 2 நாளாச்சும் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அதுல சாட்டிஸ்பாக்சன் இருக்கா, இன்னும் ஒரு மாசம் யூஸ் பண்ணுங்க பாருங்க. சரி ஓகே, இது வந்து நம்ம ப்ரமோட் பண்ணலாமா இல்லையா. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா, அமிதாப் பச்சன் எல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்தாருல, அவர் வந்து எந்த ஆடும் வரமாட்டாரு அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஏன்னா அவர் என்னன்னா, நான் எந்த ஒரு ஆடு பண்றேன்னா அதுல வந்து நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் பண்ண மாட்டேன். இப்ப கூட வந்து சூப்பர் ஸ்டார் கூட எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ ரஜினிகாந்த் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆக்சுவலா அவர் ஏதோ ஆட் பண்ணா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெப்புடேஷன் இருக்கு, சரியா. பட் அப்ப கூட அவர் ஏன் பண்ணல? எந்த ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் வந்தாலும் அவர் வந்து பண்ணல. ஏன்னா இந்த மாதிரி வந்து சில, இப்போ ரஜினிகாந்த் போவானாங்க, இப்போ இதுவே யாரு நம்ம தளபதி, பெரிய பெரிய ஆக்டர்ஸே பண்ணல. இல்லைங்க, அவங்களோட தளபதி ஃபேன்ஸ் அவர் இல்ல பண்ணிருக்காரு. பண்ணது வந்து டிஃபரன்ஸ். வோடபோன் ஆட் பண்ணிருக்காரு. இப்போ ரீசெண்டா எதுவுமே பண்ணல. வோடபோன் கொக்கோ கோலா எல்லாம் பண்ணிருக்காரு. கொக்கோ கோலா பண்ணாருன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறமா வந்து அவர் இது எடுத்தாரு, கத்தி எடுத்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் அவருக்கே வந்து ரியலைசேஷன் வந்துருச்சு போல, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் பண்ணல, எந்த ஒரு ஆடும் இப்போ வரைக்கும் பண்ணலன்னு நினைக்கிறேன், எந்த ஒரு ஆடும். கல்யாண் ஜுவல்லர்ஸ் இல்லங்க, பண்ணிட்டு இருந்தாங்க, பண்ணலன்னு இல்ல. அது கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல, அது வந்து ஜோஸ் அலுகாஸ்ல. சாரி, ஜோஸ் அலுகாஸ்.
அது வந்து தெரியல, அது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா நான் எந்த ஆடையும் பார்க்கல. முன்னாடி பண்ணி தலைவாக்கு அப்புறமேட்டு கூட பண்ணிட்டு இருந்தாரு. அது அதெல்லாம் பழைய படம் ஆயிடுச்சுங்க. இப்போ இப்போ ரீசெண்டா நம்ம விஜய் கண்ணி மாஸ்டர் பத்தி விஜய் பேசலாம். விஜய் கண்ணி போலயே நீங்க ரொம்ப அஃபர்ட் ஆவறீங்க. ஐயோ, நான் விஜய் கண்ணி கிடையாதுங்க, நான் வந்து கிடையாதுங்க. நான் சரி எந்த பாத்து. ஸ்டாரோட ஃபேனும் கிடையாது நானு. நான் வந்து அவ்வளவுதான். சரி அப்படியே அடுத்தது போயிடலாம். இந்த ஓனர்ஸே வந்து பெர்ஃபார்ம் பண்றது, ஓனர்ஸே அது ஆடுக்கு வந்து வர்றது. நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. எல்லாருமே வராங்கங்க, எதங்க லெஜெண்ட மட்டுமா சொல்றேன். அவன இல்ல, அதான் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவர் வந்து ஒண்ணு நான் விதைச்சது அப்படின்னு சொல்லி ஒண்ணு விதைச்சாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்க. உண்மையை சொல்ல போனா வந்து அந்த மனுஷனுக்கு வந்து காசு இருக்குங்க, காசு இருக்கு, அவர் என்ன வேணா செய்யறாரு. என்ன நம்ம டிவில வந்துடுறாரு, அதான் காண்டா இருக்கு. அதுதான் வந்து கொஞ்சம் காண்டாது. சொல்லுங்க. அவரு ஒரு பண்ணட்டும், அவர்கிட்ட காசு இருக்கு, எல்லாம் ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா, பெரிய கையு, 6 கடை 7 கடை வச்சிருக்கிறாரு. சரிங்களா, சிக்கா மொத்தம் அன்னைக்கு கூட தமன்னா கூட ஆடுவதை நம்ம வழி தெரியுது. அழகா வாங்க, அது வந்து நம்மளுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா, நமக்கும் ஒரு கடை இருந்தா இவ்வளவு பெருசா, அண்ட் நம்மளும் வந்து கொஞ்சம் காசு இருந்தா ஒரு ஆட் போட்டு அதுல வந்து கூப்பிட்டு வச்சு நாமளும் வந்து டான்ஸ் ஆடலாம். பட் நம்ம கிட்ட காசு இல்ல, அவர்கிட்ட காசு இருக்கு, அவர் பண்றாரு. சரியா, அந்த இந்த படம் இருக்கும் தெரியுமா, ஐயோ ஐயோ தில்லாலங்கடின்னு நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து சந்தானம் கிட்ட சொல்லுவாங்க, சந்தானம் பத்தி சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி அவர் ஆள் மனசுக்குள்ள போய் யாரும் வந்து டாக்டர்ன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இவர் ஆள் மனசுக்குள்ள போய் உங்களால முடியும், நீங்க பண்ணிதான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. உங்களுக்கு அந்த கலை இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. என்ன அவர் பண்றாரு. சரியா, அண்ட் அதை விட என்னன்னா அவர் இது படம் வருது இல்ல, இப்போ ஆட்ஸ் விட படம் வருது அவருது. அது யாரு இருக்கா படத்துல, மியூசிக் தெரியும்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் தான், அவ்வளவுதான். பிரபு எல்லாமே லீடிங் ஆக்டர் தான். அதுதான், அவர்கிட்ட வந்து இருக்கு, காசு இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. தட் இஸ் தி டிஃபரன்ஸ். அதுதான், கடையில வேலை செய்யறவங்களே போய் டிக்கெட் எடுத்து பாருங்கனாலே இதாயிடுங்க, 100 கோடி கிளப் ஆயிடும். ஒரு 2 கடை இல்லைன்னா வந்து நீங்க வந்து இவ்வளவு ஒரு 1000 rupees வந்து ஷாப்பிங் பண்ணீங்கன்னா நாங்க வந்து டிக்கெட் ஃப்ரீயா தருவோம், அப்படி கூட பண்ணலாம். அப்படி கூட இருக்கு, என்ன வேணா பண்ணலாம் அவரு. சரி, அவருக்கு அவரோட படம் அது. சரி, வேணும்னா அது வந்து அந்த சரவணா ஸ்டோர்ஸ் நீங்க உள்ள போனீங்கனாலே அது ஓட்டலாம் அந்த படத்தை. ஃபர்ஸ்டே வந்து சாங்ஸ் ஓடிட்டு இருக்காரு அவரு அங்க உள்ள போனாலே. சோ இதெல்லாம் வந்து படம் வந்துருச்சுன்னா அவர் அப்படியே படத்தை வந்து ஃபுல்லா ஓடிடுவாரு, ஃப்ரீயாவே ஓட்டுவாரு அவர். அப்புறம் இந்த ஆடு அதுல அப்புறம் இது முன்னொரு வாட்டி பண்ணது வந்து லலிதா ஜுவல்லரி ஓனர். ரியல் வாய்ஸ் கேட்டிருக்கீங்களா? ரியல் வாய்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்லையே, நான் கேட்டது இல்ல. நீங்க சரவணா ஸ்டோர் ஓனரா இருக்கட்டும், லலிதா ஜுவல்லரி ஓனரா இருக்கட்டும், எல்லாமே டப்பிங் வாய்ஸ். சரிங்களா, அப்படியா? கூட அவங்க ரியல் வாய்ஸ் கிடையாது. ரியல் வாய்ஸ் சரவணா ஸ்டோர்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும், அண்ணாச்சியோட வாய்ஸ். இங்க பாருங்க நம்ம கடையில இருந்து எல்லாம் சொல்றாங்க, அப்படிதாங்க இருக்கும். இப்படிதான் கீச்சு கீச்சுன்னு தான் பேசுவாரு அவரு. நீங்க அந்த தமன்னாவும் அன்சிகாவும் அந்த ரிப்பன் கட் பண்ணாங்களே ஜெயம் ரவி எல்லாம் வந்து, அப்ப அதுல பேசியிருப்பாரு, என்ன பாருங்க இப்படிதாங்க நான் இருக்கேன், அப்படி அது மாதிரிதான் பேசுவாரு. இது லலிதா ஜுவல்லரி ஆடு வந்து சேட்டு நிம்பிள் கடிக்கு அப்படிதான் பேசுவாங்க வந்தாலு. தெரியல, நான் வந்து ஆக்சுவலா அவர் ஃபர்ஸ்ட் டைம் எதுல பார்த்தேன்னா லிங்கா படத்துல வந்திருப்பாரு அவரு, லலிதா ஜுவல்லரிஸோட இவர் ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து லிங்கா படத்துல ஒரு கேமியோ வருவாரு. அந்த என்னமோ ஜுவல்லரி வந்து ஆட்டிய படம் வந்திருப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டாரு. ஸோ அந்த டைம் வந்து இவர் வந்து சொல்லுவாரு, இது வந்து விலை மதிக்கப்படாத ஒரு ஜுவல்லரி, இதுக்கு முன்னாடி எல்லாம் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி துரத்திட்டு இருப்பாரு. அவரே வந்துருவாரு துரத்த. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இவர் வந்தாரு, லைக் அந்த சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட ஆட் வரும்போது தான் இவரும் வந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இங்கதான் இதுலதானே இது திருடினாங்க, லலிதா ஜுவல்லரிஸ்ல தான் திருடினாங்க. அதான் அப்பதான் அவர் வெளில வந்து சொல்லுவாரு, நிம்பிள் கடையில இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு ஸ்டாஃப்ஸ் இருக்கி,
அதனால வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படிதாங்க சொல்லுவாரு அவரு. சேட்டுங்க அந்த ஆளு. அது தெரியல. ஆனா எதுக்கும் வந்து சரி ஓகே, அது அவர் வாய்ஸ், நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன். ம், ம், ஏதாவது டப்பிங் வச்சு அவருக்கு காசு இருக்குங்க. சிம்பிள். என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு காசு இருக்கு. ம், ம். சரி, அவங்க காசு இருக்கு, அவங்க பண்றாங்க, அவ்வளவுதான். அவங்க காசு அவங்க என்ன பண்றது. அதுதான். ம். அப்புறம் இந்த தியேட்டர்ல வர ஆடு நீங்க பாத்திருக்கீங்களா? தியேட்டர்ல வர ஆடுலாம். ஐயோ, தியேட்டர்ல வர ஆடு வந்து என்ன, அதுல தியேட்டர்ல ஆட் வர்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அது வந்து எப்படி போடுவாங்கன்னு சொல்லி அந்த ஆடுக்கே வந்து அந்த இது இருக்கும் தெரியுமா, யூஎஸ்ஏ சம்திங், யூஏ சர்டிபிகேட் என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா, ஆமா ஆமா ஆடுக்கே அது கொடுத்துருப்பாங்க. சோ அது போடும் போதெல்லாம் வந்து சில டைம் என்ன தோணும்னா படத்தையே போட்டாங்கன்னு சொல்லி அதுக்குள்ள கிளாப் பண்ணிட்டு ஆமா. "ஏய், தலைவா" அப்படின்னு சொல்லி கத்துவோம். பார்த்தா ஏய், ஐயோ ஏன்டா இது வந்து இது அப்படின்னு ஆயிடும். கரெக்டா. அது வந்து மெயினா அந்த லலிதா ஜுவல்லரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஹா 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 அப்படின்னு சொல்லி நம்ம அது ஆட் வரும். சரவணா ஸ்டோர், சரவணா ஸ்டோர் எலைட்டு. ஆமா, எலைட்டா, சரி தெரியல எனக்கு. எலைட்டு. லா அப்படின்னு சொல்லி என்னமோ ஆட் வரும். அது ஸ்டார்டிங்லயும் போடுவானுங்க, அதே ஆடு இன்டர்வல்லையும் போடுவானுங்க. வெறிச்ச மயிலாவோ. எத்தனை தடவை கேட்க இந்த ஆடு திருப்பி திருப்பி திருப்பின்ட்டு. அப்புறம் இந்த அதான். கவர்மெண்ட் ஆடும் ரொம்ப பிசாரா இருக்குங்க. அது வந்து நம்ம அதை பத்தி வந்து அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அது வந்து இல்லைங்க, கவர்மெண்ட். அப்படி சொல்லிங்க. அந்த ஆடு சொல்லிங்க, இந்த எல்ஐசி ஆடு. நம்ம பாலிடிக்ஸ் பேச வேணாம். ஓகே ஓகே. பாலிடிக்ஸ் பேச வேண்டாம். வெட்டிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமியாக தான் அர்ச்சனை. ரைட் விடுங்க. இந்த ஓகே. எல்ஐசி ஆடெல்லாம் இருக்கும். இந்த எல்ஐசி ஆடெல்லாம் இருக்கும். ஒண்ணும் இல்ல, அந்த பையன் வந்து கழு நெத்தில வந்து ஏதோ பேண்டேடோ ஏதோ ஒண்ணு போட்டிருப்பான், உளுந்திருப்பான். சரிங்களா? இவன் வந்து என்னப்பா என்ன ஆச்சு பையனுக்கு? இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க, சின்ன இது. நீங்களா தான் என்ன சொல்லுவீங்க? சரிப்பா, பார்த்து வீட்டுக்கு குழைச்சிட்டு போ, பார்த்து நடக்கணும் தம்பின்னா நான் அனுப்பிடுவீங்க. இந்த எல்ஐசி ஆட்ல என்ன பண்ணுவானுங்க, இதுக்குதான் நம்ம எல்ஐசியோட ஜீவன் நஷ்ட பாலிசி எடுக்கணும்னு நான் சொல்றேன், நம்ம ஃபியூச்சருக்கும் காப்பீட்டுப்பா அப்படின்வானுங்க. அதான் அவனுக்கு கொஞ்சம் தான் அடிபட்டு இருக்கும். இவனுங்களே இவ்வளவு அடிபட்டுச்சு, நீ செத்து போயிருந்தா உன் ஃபேமிலிக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, இதுக்குதான் நீங்க வந்து இதை அவங்களே எல்ஐசி எழுதி ஆயிடுவாங்க. அந்த அங்கிலே எல்ஐசி பாலிசி எடுங்க. அவனுக்கு தனியா கமிஷன் போயிட்டு இருக்கோம் அந்த அங்கிளுக்கு. யாருக்கு தெரியும்? அந்த எதிர்நீச்சல் படம் மாதிரி. ஆமா, என்னவோ இருக்கும். ஐயோ, எதிர்நீச்சல். அதான் பொண்ணு, இது ஹீரோயின் அப்படித்தான் பண்ணுவா. ஆமா, எல்ஐசி பாலிசி எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு. அவனும் வந்து தூங்காம ரொம்ப யோசிச்சுட்டு என்னமோ பண்ணுவான். ஜாலி பேச போறோம் அப்படின்னு பார்க்க போனா நேரம். அப்புறம் இப்போ ரீசெண்டா பார்த்து நான் வந்து கொஞ்சம் இது பண்ணது வந்து சம்திங், ஐ திங்க் அந்த போர்த்தீஸ் ஆட் வந்து நீங்க வந்து வீடியோ கால் பண்ணி வந்து ஷாப்பிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்தது. அது வந்து ஓகே, நல்ல இதுதான். பட் சில போன்ல எல்லாம் கிளாரிட்டி எல்லாம் இருக்காது. இப்போ வந்து எடுத்த வேற ஒரு கலர். இப்போ வந்து சில போன்ஸோட கேமரா பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். கேமரா குவாலிட்டியே சரியா இருக்காது. பிளஸ் வந்து கலர்ஸ் கூட வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் சில போன்ஸ். இப்போ அவன் வந்து ரெட் கலர் தான் கொடுக்குறான், ஆனா அது ஆக்சுவலா ஆரஞ்சுல இருக்கு. அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்னும் பண்ண முடியாது. அது வந்து போய் அங்க நாம பார்த்து எடுத்தாதான் இது ஓகே. இப்போ குவாரண்டைன் அந்த கொரோனா இதனால வந்து போக முடியல. அதனாலதான் வந்து அமேசானு, என்னது அந்த மித்ரா சம்திங் ஆட் அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு, அதுல வந்து வாங்கிக்கிறோம். இவங்க வந்து என்னமோ ட்ரை பண்றாங்க, ஆனா வந்து சரியா இல்ல. இது இப்போ ட்ரெஸ் போர்த்து நேர்ல போய் எடுத்தாலே காலைல போனா சாயந்தரம் தான் வெளில வருவாங்க. ஐயோ ஆமா, அது வேற ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டாஃப் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க சொல்லுங்க. அந்த ஸ்டாஃப்க்கு அதுவும் அந்த ஸ்டாஃப் எல்லாரும் என்ன போன் வச்சிருப்பாங்க? எல்லார்கிட்டயும் ஸ்மார்ட் போன் இருக்கும். இல்ல, நீங்க அப்படியே வீடியோ கால்லே வரீங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டாஃப் எப்படி எடுத்து ஒவ்வொரு படவை எப்படி எடுத்து காமிச்சிட்டு இருப்பான். அவனுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும் அந்த ஸ்டாஃப்க்கு. அதான் பிளஸ் நம்மளுக்கும் வந்து கடுப்பா இருக்கும். அந்த இந்த படம் பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அது யாரடி நீ மோகினி, அதுல வந்து தனுஷ் போவார் தெரியுமா? ஆமா ஆமா. அந்த மாதிரிதான் அவரு போயிட்டு அங்க நிப்பாரு. அப்புறம் வந்துட்டு கேட்பாரு, நீங்க எவ்வளவு நாள் இருக்கீங்கன்னா 3 நாளா இருக்கேன், 4 நாளா இருக்கேன்னு சொல்லிட்டு.
ஒருத்தர் இது வந்து பல்லெல்லாம் இன்னும் ஒரு வாரம் போயிட்டு இருக்கோம் அந்த வீடியோ கால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமா மேடம் இன்னையோட கடை க்ளோஸ் மேடம், 12 மணி ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ண போறோம், நாளைக்கு வந்து அதெல்லாம் கிடையாது, அங்கேயே உட்காந்துருவாங்க அவ்வளவுதான். அஹ் உம் இந்த இந்த கொரோனாக்கு வர ஆடெல்லாம் அப்படியே ரொம்ப அப்படியே கிரிஞ்சு. மாஸ்க் ஆட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க? ஆமா, அதுவும் வந்து ரொம்ப கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க மாஸ்க் ஆட்லாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து இதெல்லாம் ஆடே மாஸ்க் இருக்காது ஆக்சுவலா இங்க, ஏன்னா யாருமே வாங்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நீங்க மாஸ்க் போட்டு போறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், பைக்ல போகும்போது போடாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க நிறைய இதுல, ஹெல்மெட் போட்டு. ஸோ இப்போ வந்து அப்படியே உல்டா ஆயிடுச்சு, நீங்க மாஸ்க் போட்டாதான் விடுவேன், ஹெல்மெட் போட்டாலும் பரவாயில்ல, போட்டியா போடலையா அது வந்து செகண்டரி, ஃபர்ஸ்ட் வந்து நீ மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அண்ட் அந்த ஆட்ஸ் வந்து ஐயோ, அது வந்து நான் சொன்ன மாதிரி தான், அந்த கிரிஞ்சா பண்ணா வந்து எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த நந்து பிராண்ட் லுங்கிஸ் நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி தான் இப்போ வந்து அந்த மாஸ்க் ஆட் போயிட்டு இருக்கு. என்னன்னா வந்து அப்படியே மாடல்ஸ் எல்லாம் வந்து மாஸ்க் போட்டுட்டு என்னமோ ஸ்டைலிஷா காட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அது ஒண்ணுமே கிடையாதான், அது சும்மா வாஷபிள் மாஸ்க் தான் சரியா. அதுக்காக வந்து போய் சேத்துல விழுறது, அந்த என்னமோ டைட் ஆட் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அது அந்த மாதிரி பேசுவாருங்க, அந்த என்னமோ சைடு பேசுவாருங்க. அந்த மாதிரி வந்து என்னமோ ஒரு பண்றானுங்க அது. அப்புறம் என்னமோ பார்த்தேன் ஆக்சுவலா, அது எந்த பிராண்டுன்னு தெரியல, பிராண்ட் பேர் எதுவுமே வந்து தெரியல, பட் கொஞ்சம் வந்து கிரிஞ்சா தான் இருந்தது. என்னமோ மல்டி கலர் வந்து நாங்க இது பண்றோம் வாஷபிள் அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சட்டைக்கு ஏத்த மாதிரி மாஸ்கா. ஆமா அதுதான், இவன் ஒவ்வொருத்தனுக்கும் உயிர் இது பண்றதுக்காக மாஸ்க் போடுறான், சட்டை இது பண்றதுக்காக வந்து மேட்சிங்கா இருக்கணும் நம்ம மாஸ்க். ஏன்னா நிறைய பேர் அப்படி இருக்காங்க ஆக்சுவலா, அவன் சும்மா அப்படியா? சொல்ல, அவன் நிறைய பேர் இருக்காங்க. சில பேரு நான் பாப்பேன் ரோட்ல நீங்க சும்மா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, ரோட்ல போகும்போது சில பேர் தான் வந்து மாஸ்க் வந்து போடுறது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் போட்டது கலர்ஸ். சில பேர்லாம் வந்து பிங்க் கலர் சுடிதார் போட்டிருக்காங்கன்னா பிங்க் கலர் மாஸ்க் போடுவாங்க, பிளாக் கலர் சுடிதார்னா பிளாக் கலர் மாஸ்க் போடுவாங்க. நான் அப்படியே பாப்பேன், ஐயோ இதுல கூட ஃபேஷன் பாக்குறீங்க நீங்க அப்படின்னு இருக்கும். இல்ல அந்த கலர் இப்போ 90% எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. இப்ப அந்த காட்டன் கம்பெனி எதுவா இருந்தாலும் வாங்குறவங்க ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி தான் சரிங்களா. இப்ப இவன் போடுறது யாருக்கு ஆடு போடுறான்? சாதாரண வாங்குறவங்க ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறாங்க, எதுக்கு இந்த விளம்பரம்? அதான் அங்க ரோட்ல வந்து வித்துட்டு இருக்கான், ரோட்ல வந்து ஒரு 10 இன்ஸ்டாகிராம்ல ரூபாய். எல்லாம் ஆடு வருது. இது மாஸ்கா? மாஸ்க்கு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஆடு வருது, 7 லேயர் கோட்டிங். டிசைனர் மாஸ்க், அது வந்து சாதா மாஸ்க் கிடையாதுங்க, டிசைனர். நான் சொன்னல லிமிடெட் எடிஷன் டிசைனர் மாஸ்க். நம்ம இவரது கூட இருக்குன்னு நினைக்கிறேன், ஐயோ யாரு இவரு, சம்திங் அவர் க்ளோதிங் பிராண்ட் கூட வச்சிருக்காரு, அவர் பேர் மாட்டேன். சோ அதான் அவரது வந்து இதெல்லாம் இருக்கு, மாஸ்க் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கும் அவருக்கு. யாரு இது, இவரு நம்ம விஜய் தேவர்கொண்டான்னு நினைக்கிறேன், ரவுடின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு இது இருக்கு, அதுல வந்து மாஸ்க் வைக்கிறது. இதெல்லாம் வேற பண்றாரு அவரு. அவர் எல்லாமே பண்றாரு, அவர் வந்து வெர்சடைல் ஆக்டர் அவரு. வெர்சடைல் ஆக்டர், ஓகே விடுங்க, வர பத்தி பேசாதீங்க. நடிச்சது 3 படம் தான், 2 லூசு பையட்டா நடிச்சிருப்பான் சரிங்களா. பண்ணிருக்காரு ஆக்சுவலா, வந்து முன்னாடி படம் எல்லாம் நடிச்சிருக்காரு. அது வந்து கொஞ்சம் தெலுங்கு படம், யாரு அது நானி இருக்கும்ல, நானி படம், அதோட ஹீரோவோட வந்து ஒரு படம் நடிச்சாரு. அது எல்லாமே வந்து சைடு ரோல் தான், இது அர்ஜுன் ரெட்டி தான் மெயின் ரோல்னு நினைக்கிறேன் அவர் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தாரு, சரி ஓகே நம்மளுக்கு கிளிக் ஆயிடுச்சு இதுலயே, நாம இன்னும் ஒரு 2-3 படம் எடுக்கலாம், அதே மாதிரி எடுத்தாங்க. அதே மாதிரி அவ்வளவுதான். இல்ல அந்த மாஸ்க் என்ன 7 லேயர் மாஸ்க் சரியா, 7 லேயர் மாஸ்க் எந்தோ அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்க போடுறது வந்து நீங்க சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டாதான் நிறைய எஃபெக்டிவா இருக்கும், ஆனா அது நீங்க போட ஆரம்பிச்சீங்கன்னா டாக்டர்ஸால யூஸ் பண்ண முடியாது, அதனால நீங்க ஓரளவுக்கு மினிமமா இருக்கிற ப்ரொடக்ஷன் வச்சு போட்டுங்க அப்படின்ட்டாங்க. என்ன இலவோ தெரிலங்க, எதுவா இருந்தாலும் இவங்களுக்கு எப்படியாவது ஊம்பி எப்படியாவது காசு பார்த்துக்கணும். அது வந்து சிலது என்னன்னா சும்மாவே, இப்ப நீங்க ரோட் சைட்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மாவே வந்து N95 எழுதிருக்காங்க, ஆனா அது N95 எல்லாம் கிடையாது, சும்மா அது வந்து பிராண்டுன்னு நினைச்சிட்டாங்க எல்லாருமே ஆக்சுவலா. N95னா அது வந்து ஒரு பிராண்டு, இப்ப அடிடாஸ் பூமான்னு இருக்குல்ல, அந்த மாதிரி N95. நிஜமா நான் சும்மா சொல்ல, ஆக்சுவலா வந்து இது நடந்தது, அந்த பிராண்ட்ல தாங்கன்னு கேட்டாங்க. எனக்கு வந்து
என்னது அப்படின்னு. பிராண்ட் என்ஐடி இல்லைங்க, பிராண்டா? அது பிராண்ட் இல்லைங்க, அது வந்து இது ஒரு என்ன சொல்றது, அந்த மாடல், அந்த மாதிரி மாடல்னு சொல்ல முடியாது, அது என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி தான் அது இருக்கும் அந்த மாஸ்க். அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. N95ல அது ஃபில்டர் வச்சதா இல்ல லேயர்ஸ் வச்சதான்னு சரியா. அது ஆக்சுவலா வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நாம வந்து அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் இருந்தது. அதை தாண்டி வந்துட்டோம். இப்போ இந்த எலக்ட்ரிஷியன்ஸ் ஏதோ இந்த ஏசி ரிப்பேர் பண்ணும் அப்படிலாம் வந்து கண்டிப்பா வராங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அது கூட வந்து ஆட்லாம் இருக்கு. இந்த அர்பன் கிளாப், அர்பன் கிளாக், அது கூட வந்து என்னன்னா நீங்க வீட்லயே வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மனுஷனோட பயத்தை எப்படி வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்றது அப்படிதான் யூட்டிலைஸ் இருக்கு. பண்ணிக்கிறது. ஆமா, வீட்லயே வந்து இது ஹேர் கட், ஸ்பா எல்லாமே இருக்கு சரியா. சோ அது இருக்கு. அண்ட் அதுல என்ன எனக்கு கடுப்புனா, அந்த பழைய ஆட்ஸ வந்து சில பேர் வந்து மார்ஃப் பண்ணி மாஸ்க் வந்து ஃபிட்டிங் பண்ணி போட்டிருந்தாங்க சில இது. அதுதான் வந்து எனக்கு கடுப்பாச்சு. எதுல பார்த்தேன்னு தெரியல, ஆனா பச்சையா தெரிஞ்சது அது ஆக்சுவலா எடிட் தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் அந்த ஆட் வந்து நான் பார்த்திருக்கேன். நான் பார்க்கிறேன், டேய் இது இந்த ஆட நம்ம பார்த்த மாதிரியே இருக்கே, எனக்கு ஏன் இது வந்து ஞாபகம் வருது அப்படின்னு தான் இருந்தது. அப்புறம் பார்த்தா ஐயோ ஐயோ பழைய ஆடியா இது, ஐயோ இதுக்கு என்ன பில்டி, இது பழைய ஐடியாயோ அப்படிதான் இருந்தது. அண்ட் இப்போ புது ஆட், இப்போ என்னமோ அந்த ஐ திங்க் சம்திங் லைக் பெட்ரோலியம் சம்திங், அது கல்ஃப் ஆட் அப்படின்னு நினைக்கிறேன். கல்ஃப் பெட்ரோல் இது இருக்கு. அதுல கூட வந்து மாஸ்க் அந்த இது போட்டுட்டு அது பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒண்ணு. அண்ட் அது வந்து ஒரு இதாயிடுச்சு இப்போ ட்ரெண்ட். இப்போ அதை பத்தி தான் பேசினாதான் நம்ம பார்ப்பாங்க. அந்த கிரிஞ்சு மாதிரி இப்ப கொரோனாவை பத்தி பேசினா 2 பேரும் எக்ஸ்ட்ராவா பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் அது ஆக்சுவலி கிரிஞ்சு தான். நீங்க வந்து அதை பத்தி பேசுறதே கிரிஞ்சு. அதான் கிரிஞ்சு தான், அவ்வளவுதான், வேற இது கிடையாது. அந்த கோபி சுதாகர் சொல்லுவார்ல, ஒன்னும் இல்ல கிரிஞ்சு அப்படின்னு வரல. அதே மாதிரி இந்த பயத்தை வச்சு இது பண்றது வந்து இப்போ ஒரு லைஃப் பாய் ஒண்ணு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. லைஃப் பாய் கொரோனாக்காக வந்து நாங்க இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா லைஃப் பாயும் டெட்டாயிலும் பெரிய பிரச்சனை மாட்டிச்சு. இந்த மாதிரி வந்து சம் இது பண்ணிருந்தாங்க அவங்க. லைக் என்னன்னா எங்களோட ப்ராடக்ட் வாங்கினாதான் வந்து கொரோனா போகும் சம்திங், அந்த மாதிரி போட்டாங்க போல. கன்ஃபார்மா தெரியல, அந்த மாதிரி என்னமோ போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, இனிமேல் இருந்து எந்த ஆடு வந்தாலும் வந்து கீழே வந்து அது வந்து ஒரு இது மாதிரி ஒரு சும்மா ஒரு ஜென்ரல் நோட்டீஸ் மாதிரி தான் கொடுக்கணும். உங்களோட ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்கன்னு சொல்லி அது வந்து செகண்டரி. நீங்க வந்து எல்லாரையும் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு தான். அதான் வந்து லைசால் எல்லாம் பாத்தீங்கன்னா, லைசால்ல தான் நான் இதை ஆக்சுவலா பார்த்தேன். பப்ளிஷ் பை இது கன்சர்ன் சம்திங் அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து ரீசெண்டா மறுபடியும் மாறிடுச்சு. இப்போ இந்த டெட்டாயில் ஆட் வந்து வைரஸ்க்காகவே சொல்லி அந்த இதுல எல்லாம் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. COVID-19க்காக வந்து இது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. வேற ஏதோ சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அந்த நீ வந்து ஒரு சோப் கம்பெனி வச்சிருக்க, எல்லாம் ரைட்டு சரியா. அவங்க துணி நார்மலா துவைக்கிறாங்க, என்ன அதுல போய் அதுல கிருமிகள் இருக்கலாம். ஒரு மனுஷன் வாழவே கூடாதா? எல்லா இடத்துலயும் இருக்குங்க. இல்ல அது வந்து கிருமி எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப வந்து அதோட டைம், பீக் டைம், கிருமியோட பீக் டைம் இப்பதான் அது கிருமி வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதை யூஸ் பண்ணி எவ்வளவுலாம் நம்ம வந்து பால் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அதை வந்து மில்க் பண்றது. அவ்வளவுதான், ஐ கேன் மில்க் இட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அந்த மாதிரிதான் எல்லாம் மில்க் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த அடுத்த இது போயிடுவோமா? அடுத்த இது வந்து என்னது? வாஷிங் சோப் ஆடு. வாஷிங் சோப், ஆமா. வெளுத்து கட்டு வெளுத்து கட்டு வெளுத்து கட்டு. நானும் அதான் சொல்லுங்க. அது ஆக்சுவலா நல்லா இருக்குங்க அரசன் சோப் ஆட் எல்லாம். அது ஆமா, அரசன் சோப் ஃபர்ஸ்ட் ஆட் வந்து நல்லா இருக்கும். இப்ப மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன், வேற என்னமோ ஆட் இருக்கு அது. அப்புறம் வெண்மைக்கு அப்பா ரோஜாலா, அதுவும் நல்லா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டாவே வந்துருது சரியா. அந்த மாதிரி ஆட்ஸ், சிங்கிங், அந்த என்னமோ சொல்லுவாங்க ஜிங்கிள்ஸ், அதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த ஆட்ஸ் தான் கேட்கும் போதே வந்து ஒரு நாஸ்டாலஜிக் போது. இப்ப இந்த சர்ஃப் எக்ஸல், இந்த ஏரியல்ல சர்ஃப் எக்ஸல் ஆட் தான் இது மெயினா சரிங்களா. ஒரு ஒரு திமாம்பரிய சேர்ல இம்மட்டுக்காண்டு ஒரு ரூபாயோ அதோ ஒரு பப்பிலி மிட்டாயோ உளுந்துரும் சரிங்களா. அதுக்கு இந்த மண்டேல இந்த பிடி ட்ரெஸ் போடுவாங்கல்ல, ஒயிட் அண்ட் ஒயிட், ஆமா ஆமா, அது போட்டுக்கிருப்பான் அந்த பையன்.
ம் உள்ள போயிட்டு அந்த சேர் அப்படியே ஏதோ அந்த முதல்வன் அர்ஜுன் மாதிரி இந்த அப்படியே எடுத்து பூசிக்கிறது, இந்த அப்படியே சும்மா அந்த இது ஸ்விம்மிங் பூல் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. உள்ள போயிட்டு அதான் ஒரு சுறால வந்து ஸ்விம்மிங் பண்ற மாதிரி ஸ்விம்மிங் பண்ணுவா போல. ஆமா, அந்த மாதிரி ஸ்விம்மிங் பண்ணி வெளில வர்றது. இதோட என்ன தெரியுமா ஒரு இதுவா இருக்கும், அவ்வளவு சேர் இருக்கும் சட்டையில. சரிங்களா, இதுல நான் 2 ரூபாயில போக்கிடுவேன் அப்படின்றவாங்க அவங்க அம்மா. என்னடா, எங்க அம்மா சின்ன அது போய் வயசுல ஒரு அதான் சொல்லுங்க சின்னதா சொல்லுங்க. சாம்பார் இது விழுந்திருக்கும் என் சட்டையில. சாம்பார் சாதம் எடுத்துட்டு போயிருப்பேன், சாம்பார் இது விழுந்திருக்கும். அதுக்கே எனக்கு அந்த ஐடியா அடிப்பாங்க, சாப்பாடு கூட சாப்பிட தெரியலையா அப்படின்ட்டு. இவ்வளவு பெரிய சேர்லாம் நான் பண்ண போன வச்சுக்கீங்களா, எங்க வீட்டுல என்ன உள்ள சேர்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி இவ்வளவு கிரிஞ்சா என்னடா அப்படின்னு இருக்கும் இந்த ஆட்ஸ் எல்லாம். வாஷிங் பவுடர் ஆட்ஸ், அப்படி ஒரு சின்ன அந்த அதான் அந்த டைடு டைடு தான் நினைக்கிறேன். அது வந்து அப்படியே ஸ்வைக் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அது வந்து அதுல வந்து ஒருத்தர் என்னன்னா இது பண்ணுவான், லைக் என்னமோ ஒரு பொண்ணு மேல வந்து சேறு விழுந்துரும். அதனால வந்து நீ வந்து எப்படியா போடலாம், நான் வந்து அப்படியே போய் சேரை வந்து அடிப்பாரு போல. அவர் தான் வந்து உண்மையா வந்து அது வந்து சிம்பு. அவர்தான் சிம்பு. அவர் தான் உண்மையான தரமான ஒரு சிம்பு. அவன் ஒரு பொண்ணுக்காக என்னமோ பண்ணலாம், அதுக்குன்னு சொல்லி இவ்வளவு ஓவரா பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவன் தான் அதான் சிம்ப், அவ்வளவுதான். ஹீஸ் a simp. அதே மாதிரி இந்த ரின்னு டைடு இது ரெண்டுமே அந்த ஃபெமினிஸ்ட் அப்படியே இந்த ஆட்ல அப்படியே கலந்து அப்படியே ஏதோ ஒரு கில்மாவா ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஒரு வெள்ளையா ஒரு ஷர்ட் போட்டுட்டு போறீங்க, புது சட்டைன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ உங்களுக்கு புது சட்டை இப்பதான் எடுத்து பிரிச்சிருக்கீங்க, சரிங்களா, போட்டு போறீங்க. அவன் வந்து திடீர்னு தினமும் புது சட்டை போடுவா போல. என்ன இது லாஜிக் மாரி இதுல? நீ போடுவியா புண்டை? நீ தினமும் புது சொக்கா போட முடியுமா? இதோட பிசாரானா அவன் இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், சரிங்களா, பிரைப் கொடுப்பான், லஞ்சம் கொடுப்பான். நீங்க லஞ்சம் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படி மேடம் மேடம் இது கொஞ்சம் வச்சுக்கோங்க மேடம், இதை வச்சுட்டு நீங்க கொஞ்சம் சைன் மட்டும் போட்டு கொடுத்துருங்க மேடம் ப்ளீஸ் மேடம், அப்படித்தானே சொல்லுவீங்க. எப்படி தெரியுமா வந்து கடையே வச்சுக்கோங்க புது சட்டை என்னடா இதுல இப்படி எல்லாம் எந்த யூனிவர்சிட்டியில இப்படி பேசிட்டு இருக்காங்க? தினமும் எப்படா புது சட்டை வாங்க முடியும்? ஒரு நியாயம்ன்றது வேணாமா? அது வந்து இல்ல, நியாயம் இல்ல. சரி, அதுல என்னன்னா நீங்க ஒரு விஷயத்த வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. தினமும் யாரு வெள்ளை கலர் சொக்கா போட்டுட்டு இருப்பா? எல்லாருமே ஆக்சுவலா வந்து வெள்ளை கலர் போடவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கேன். நான்லாம் வந்து மண்டே எல்லாம் வந்து நான் பாப்பேன், ஐயோ மண்டே வருதா, ஐயோ வெள்ளையா அப்படின்னு. ஏன்னா சின்னதா நாம எதுவும் இன்டென்ஷனே பண்ணிருக்க மாட்டோம், யோசிச்சிருக்கவே மாட்டோம், சரியா. பட் வந்து ஒரு சின்ன கரை என்னமோ சாம்பார், நீங்க சொன்ன மாதிரி சாம்பார் கரை விழுந்துரும் சாப்பிடும் போது. ஃப்ரெண்ட்ஸோட அன்னைக்குதான் வந்து பிடி பீரியட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட வந்து அன்னைக்குதான் வேணும்னு அடிப்பான், சரியா, சட்டை. சோ வெள்ளை கலர் சட்டை நான் போடவே மாட்டேன். இவன் என்னன்னா டெய்லியும் வந்து வெள்ளை கலர் சட்டை போடுவான். ஆமா, அதுதான் நான் யோசிப்பேன், வேற கலர்லாம் இவளுக்கு தெரியலையா இந்த பொண்ணுக்கு? கலர் பிளைண்ட்னஸ் நினைக்கிறேங்க அவங்களுக்கு. கலர் பிளைண்ட்னஸ்னா கூட வெள்ளைதாங்க. அதுதான் போல நம்ம சேஃபர் சைடா இருக்கணும்னு சொல்லி வெள்ளையை வந்து போட்டுறாங்க. இதுல எல்லாமே அஃபெக்ட் ஆகுது எல்லாமே ஃபீமேல்ஸ் தான். பசங்களாம் வெள்ளை சட்டையே போட மாட்டானுங்க. ஆமா, அது வந்து இருக்கு, அதுக்கும் ஒரு ஆட் இருக்கு. இது வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு கான்செப்ட் கிடைச்சிருச்சு. நான் வந்து ஃபீமேல் இதை பத்தி பேசி அதை வந்து கவர் பண்ணிடலாம். அதாவது ஃபெமினிசம் பத்தி 2 வார்த்தை தூக்கி போடு, அவ்வளவுதான். ப்ராடக்ட் வந்து சிம்பிள். ஹமாம் சோப்பும் பாத்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலா ஃபேமிலி சோப். அது ஒன்னும் வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது, சரியா. அது வந்து யூனிசெக்சுவல் தான். சோப்புனா என்னங்க அது தனியா கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்குன்னு, சரியா. சோ அது வந்து என்னன்னா குறிப்பிட்ட ஒரு ஆடியன்ஸ் கிட்ட வந்து நீங்க கொண்டு போறீங்களா, அப்போனா வந்து உங்களுக்கு அதிகமா இது பண்ணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. என்னமோ நான் அது தப்புன்னு சொல்ல, அது பண்ற விதம் தான் தப்புன்னு சொல்றேன்.
நீங்க அதான் ஒரு கிட்ஸ் வந்து எய்ம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த சாக்கோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஏதோ தருவான். ஆமா சரி, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃப்ரீயா தந்துட்டு இருந்தான். இப்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் வந்து என்னமோ ஐ திங்க் பினான்சியல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அட்டைக்குள்ளேயே ம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து கட் பண்ணிக்கணும். நாமளே கட் பண்ணி ஆமா அந்த மாஸ்க் அதெல்லாம் வந்து பஸ் இதுலயே வந்துடும். ஆமா ஆமா ஆட்ஸும் நல்லா அது இருக்கும் அவங்களுது. அவன் ஒரு ஸ்பூன் சாப்பிடுவான், ஒரு அவன் சோ அது உலகத்துக்கு. வந்து கிட்ஸுக்கு வந்து கிரியேட்டிவா இருக்கும். ம், கிரியேட்டிவா இருக்கும், இவங்களுக்கும் வந்து பிடிக்கும். அந்த மாதிரி ம், இருக்கணும். சும்மா என்னமோ ம், வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ம், ரீசன்னால வந்து கொஞ்சம் அதை பத்தி பேசினாதான் நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பேசுறதுதான் தப்புன்னு சொல்றேன். ம், ம். பேசுங்க, அது அட்லி அதை பத்தி பேசுங்க, அவேர்னஸ் கொடுங்க, பரவாயில்ல. ஆனா ம் வந்து அது வச்சு நீங்க வந்து ஆட் இது பண்ணணும், என்னோட இதை வந்து ப்ராடக்ட் வந்து நான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு. அட்லீனா மாதிரி ஏன் பிகில் பிகில் எப்படி எடுத்தாரோ ஃபெமினிசம் சொல்லி ஒரு படத்தை எடுத்து. அது வந்து அது கூட பிகில் பாத்தீங்கன்னா ஃபெமினிசம் பத்தி பேசி ஒரு படம் எடுத்தாரு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா யாருனால ஜெயிச்சாங்க? அந்த ஆமா குரூப்புக்கே வந்து ஒரு யூனிட்டி, அதான் அந்த குரூப்லயே வந்து ஒரு யூனிட்டி இருக்காது. அது யார் சேர்த்து வைப்பாங்க? இவர்தான், ம், நம்ம தளபதி தான் வந்து சேர்த்து வைப்பாரு. சோ அந்த மாதிரி கடைசியில வந்து அவரோட வின் தான் அது. கப்பு ம், முக்கியம் ம். பிகிலேனா அவரு தான், பிகிலுக்கு தான் கிடைச்சது அந்த கப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கிடைச்சது. ஆமா கடைசியில வந்து பிகிலுக்கு தான் கப்பு கிடைச்சது. சரி, ம். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அது ஃபெமினிசம் பத்தி வந்தது, என்னமோ எல்லாருமே வந்து பைசைக்கிள் ஷார்ட் எல்லாம் அடிச்சாங்க. அது பார்க்கும்போது நான் வந்து ஐயோ என்னையா நடக்குது அப்படின்னு நினைச்சேன். அதான் கடைசியில வந்து அக்னி சிறகி அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் பறப்பாங்க. அது வந்து எப்படின்னு தெரியல, கிராவிட்டி எல்லாம் போச்சு. எம்த்துல போச்சு கிராவிட்டி எல்லாம். நாங்க வந்து பறப்போம், வி ஃப்ளை அண்ட் வி கிக் அப்படின்னு சொல்லி கிக் அடிச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நாம சொன்னா வந்து தப்பாயிடும். So அதெல்லாம் வேணாம். ஏன்னா அதான் நீங்க ஃபெமினிசம் ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடைச்சதுனால அதை வந்து யூஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. யூஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, அது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்னு தான் சொல்ல முடியும் இந்த ஆட்ஸ்னால. ஃபெமினிசம் அடுத்து போயிடுவோம். சோப்பு விளம்பரம் போயிட்டு அடுத்து விடுது. இந்த டிவில ஆடுக்குன்னே ஒரு சேனல் வரும், ஆமா ஆமா, பாத்துருக்கீங்களா? ஐயோ 24 மணி பாத்துருக்கேன். நேரம் ஆடு மட்டுமே ஓடும். 24 மணி நேரமும் ஆமா, அது ஆடு மட்டும். நாப்தால் வந்து தானே அது. அதேதான், கண்டுபிடிச்சிட்டீங்க. நாப்தாலோட தான். அது வந்து என்ன மோசமா இருக்கும்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஆக்சுவலா. ஒண்ணு வந்து ஆமா இந்த பையன் வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து போன் கால்ல வந்து பேசும், இது மாதிரி வந்து நான் ம் தான் வந்து ப்ராடக்ட வாங்கினேன், நல்லா இருந்ததுங்க ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆமா ஸ்விட்ச் பண்ணிப்பாங்க இவங்க ரெண்டு பேரு. இந்த பொண்ணு வந்து ம் பேசும், அப்ப வந்து பையன் வந்து போன்ல பேசுவான், எங்கடா இதுதான் ப்ராடக்ட் வாங்கினேன், இட் வாஸ் ரியலி நைஸ் அப்படின்னு. அந்த அந்த ஆமா மிமிக்ரி பண்றான்னு பச்சையா தெரியும். மிமிக்ரிங்கிற பேர்ல என்னமோ பண்ணுவான், மிமிக்ரின்னு சொல்லக்கூடாது அத, ம். அந்த மிமிக்ரிங்கிற அந்த பேர்ல என்னமோ பண்ணுவான். இந்த போன் வந்து இந்த பேசிக் செட் போன் தாங்க இருக்கும், சரிங்களா? உம் அது என்ன பண்ணுவானுங்க, காரு காரு மேலே ஏத்தி அந்த விஜய் அந்த வந்து உம் குட்டி பொய்கள் நீ நீ அந்த மாதிரி அந்த போனு என்னெல்லாமோ பண்ணுவாங்க. அந்த போனு தண்ணிக்குள்ள ஐபி ரெசிஸ்ட் எல்லாம் பிச்ச வாங்கணும் அந்த போன் கிட்ட. அதுதான் எல்லாமே எல்லாமே பண்ணுவாங்க அந்த போனை வச்சு. அந்த ஆமா போனை வச்சே வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, அதுலயே அதை வந்து பார்த்த உடனே அதுவும் வந்து என்னன்னா, ஒரு நல்ல போன், ஒரு பிராண்டட் போனை வந்து நீங்க ப்ரமோட் பண்ணீங்கன்னா நான் ஓகே. அந்த பிராண்டே என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ம். அது என்னமோ ஏதோ ஒரு ஒரு கொரியன் செட் இருக்கும். ஆமா கொரியன் செட்டு தான் அது. சரி, என்னமோ அதுல வந்து என்ன ஃபீச்சர் இவங்க சொல்லுவாங்கன்னா, என்னது நார்மல் போன்ஸ்ல எல்லாம் வந்து 2 சிம் இருக்கும், இதுல வந்து 4 சிம் போடலாம் அப்படிங்குவான். ஏன்னா எனக்கு ஒரு சிம் வச்சுக்கிட்டே யாரும் கால் பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ண மாட்டாங்க. 4 கால் சிம் பண்ணா வச்சு கூட என்னடா வந்து பண்ண சார் போறேன். லோன் எடுத்துக்கிறீங்களா, சார் லோன் எடுத்துக்கிறீங்களா, இல்ல ஏதாச்சும் இது லைஃப் இன்சூரன்ஸ், அதான் அவன் தான் கால் பண்றான். இல்ல இந்த ஏர்டெல் பில்லு கட்டலன்னா அவங்க அடிக்கடி கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஏர்டெல் பில்லு கட்டல சார், ரீசார்ஜ் பண்ணுங்க அவன் சார். கால் பண்ணி கடுப்பு வைப்பான். சரி, கடுப்பேத்துவான். அதை விட்டு அப்படியே ஃபுல்லா அப்படியே அந்த போன் அப்படியே அந்த சுக்கல் சுக்கல் நம்ம அதை பண்ண வச்சுக்கோங்களேன், சல்லி சல்லியா நொறுங்கிரும் அந்த போனு. ஐயோ ஆமா, அது அது வந்து டியூரபிளா இருக்கு, ஒத்துக்கிறேன். சரி ஓகே, நீ சொல்ற, நான் ஒத்துக்கிறேன். சரியா, நான் ஒன்னும் வந்து போட போறது இல்ல என் போனை வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி ஒரு ரீசன்னால என் போனை நான் போய் மெரினா பீச்ல போய் இது பண்ண போறது இல்ல. குசிலே போட்டு பேச போறது கிடையாது. நானும் வந்து ஷவர்ல வந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் சரி ஓகே வாங்க நம்ம வந்து பாட்டு கேட்கலாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரியா, இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே ஒரு ப்ரூஃப் தரீங்க, ஒத்துக்கிறேன். அதுக்கு ஓவரா போக கூடாது. சுத்தியல வச்சு உடைக்கிறது, 2வது மாடியில இருந்து தூக்கி போடுறது,
ஒண்ணுமே ஆகல, இங்க பாருங்க இந்த போனுக்கு எதுவுமே ஆகல பாத்தீங்களா அது அப்படின்னு. ஆயிருக்கும், அது வேற, அது ஃபர்ஸ்ட் உடஞ்சிருக்கும். இது வந்து ஆமா. வேற மாடல், இது வேற காப்பி இது. கீழே இருந்து அப்படியே பாக்கெட்ல இருந்து எடுத்து வச்சுட்டு இவர் அப்படியே இந்த டிக்டாக்ல எல்லாம் பண்ணுவானுங்களா, அந்த விபூதி போட்டு ட்ரெஸ் மாத்துறது, ஆமா, இந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து பண்ணிக்கிறது. ஒரு ட்ரிக்ஸ். அது வந்து கேவலமான ஒரு ட்ரிக் தான், ஆனா வந்து ப்ராடக்ட் செல் ஆகுதுல்ல, அதுதான் வந்து முக்கியம். இந்த எண்ட் அதுதான். அது வந்து நான் நாப்தால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து சில ஆட்ஸ் வந்து நான் ஓகேன்னு சொல்லுவாங்க. அந்த இது பத்தி கிச்சனோட இதெல்லாம் வரும் தெரியுமா, கிச்சன் அப்ளையன்சஸ், அது வேணா வந்து பரவாயில்லன்னு சொல்லி நான் அதுதான் பார்த்திருக்கேன். எங்க அம்மா வந்து அதுதான் சொல்லுவாங்க, இது வாங்கு, இது போடு அப்படின்னு சொல்லி. ஸோ அது எனக்கே கடுப்பா இருக்கும். அது வந்து நான் ஆக்சுவலா பேசிக்கலி நான் வந்து கால் பண்ண மாட்டேன் யாருக்கும், எனக்கு வந்து பிடிக்காது அது கால் பண்றது. பட் வந்து இந்த மாதிரி யாரோ ஒரு மனுஷன் அவனை வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணும், இதெல்லாம் கால் தான் பண்ணோம், ஆப் கூட கிடையாது. அது வந்து கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஐயோ கால் பண்ணுமா. அப்புறம் அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொன்னா வந்து என்னமா சொல்லுவாங்க, நீ மட்டும் வந்து அமேசான்ல வாங்குற, நான் ஏதாச்சும் கேட்டேன்னா நீ வந்து போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி. அம்மா நான் அமேசான்ல இருந்தா அதை தேடி பாக்குறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அது அமேசான்ல இருக்காது அந்த ப்ராடக்ட். ஆமா, அந்த ப்ராடக்ட் வந்து இவன் கையில தான் இருக்கும். அதான் கடுப்பா இருக்கும், என்னடா இது எதுல இருந்து தூக்கிட்டு வந்தான்னு தெரியல. ஆனா அது வந்து ப்ரொமோட் பண்ணுவான், சரி ஓகே வாங்கி தொலைவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவான். அது நல்லா இருக்கும் கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாம் உண்மையா சொல்ல போனா. அண்ட் சிலது வந்து அந்த ஆடு வேணா கடுப்பா இருக்கும், அவங்களுக்கு வந்து பண்றது வந்து கடுப்பா இருக்கும். இது வந்து காய்கறியை வெட்டும், எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது பாருங்களேன். அதான் எங்களுக்கு தெரியாது, இது வந்து காய்கறி வெட்டும்னு எங்களுக்கு தெரியாது. கத்தியோட வெட்ட மாட்டானுங்க. அது வந்து என்னமோ அந்த இது மாதிரி இருக்கும், சம்திங் அந்த மிக்சர் மாதிரி ஒண்ணு வச்சு அதுக்குள்ள வந்து காய்கறி வச்சிருவாங்க. நான் அது கீழே போட்டிருக்காங்க கட்டருன்னு, சரியா, அது காய்கறி வெட்டாம என்ன வெட்டும். இப்ப இந்த கிரிஞ்ச் எல்லாம் இப்ப ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம், இந்த கிரிஞ்ச் ஆட்ஸ் எல்லாம் எப்பதான் மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க? கிரியேட்டிவாவே உனக்கு யோசிக்க முடியாதா? கிரியேட்டிவா வந்து இருக்கு ஆக்சுவலா. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே வந்து சாம்சங் ஆட்ஸ், இப்போ இந்த சில ஆட்ஸ் வந்து நல்ல கிரியேட்டிவா தான் இருக்கு. பட் அது வந்து என்னன்னா டிவிக்கு வர மாட்டேங்குது, டெலிவிஷன்ல வந்து அதை போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து நார்மலா அவங்களோட பிரச்சனை என்னன்னா அது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஆட் தான் இருக்கும் அவங்களோட இது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாறாது, ஏன்னா வந்து கிரிஞ்சுனா தான் பார்ப்பாங்க ஆக்சுவலா. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் 90s எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 சோப் கம்பெனி தான் இருக்கும், 2 சோப் கம்பெனி 2 சிம் கம்பெனி அப்படிதான் இருக்கும். இப்போ வந்து மாறிடுச்சு, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்ததுனால என்னோட ப்ராடக்ட் அவங்க வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல இருக்காங்க. ஹலோ, சோ அந்த மாதிரி ஒரு கட்டத்துல இருக்காங்க. சோ அதனால வந்து அவங்க வந்து கண்டிப்பா கிரிஞ்சு தான் பண்றாங்க, கிரிஞ்சு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதை வந்து மாத்த முடியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாத்த முடியாது. பட் அது வந்து நம்ம கண்ட்ரின்னு இல்லைங்க, அது ஆக்சுவலா வந்து யூனிவர்சலே வந்து யூனிவர்சலாவே வந்து அது வந்து ஒரு கிரிஞ்சு தான் ஆட்ஸ் தான். ஏன்னா அதுவும் வந்து என்னன்னா இது சைனால எல்லாம் வந்து ரேசிஸ்டா இருக்கும் ஆட்ஸ், சைனீஸ் ஆட்ஸ் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சும்மா போய் பாருங்க, அதெல்லாம் வந்து எவ்வளவு ரேசிஸ்டா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு இருக்கும். சோ அது வந்து அப்படிதான், அவங்களுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும் போல தெரியல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நாம தான் ஆக்சுவலா மாறணும். நாம மாறினாதான் வந்து ஆட்ஸ் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளே கிரிஞ்சாக சொல்றீங்க? நம்மளே கிரிஞ்சாக சொல்ல, நாம கிரிஞ்சு வந்து பிடிக்கல, நீங்க வந்து மாத்துங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட மைண்ட் செட் வந்தாதான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஆக்சுவலி இந்த ஆட்ஸ் எல்லாம் பிடிக்கும் தெரியுமா, கிரிஞ்சா பண்ற ஆட்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அதனாலதான் சேல்ஸ் ஆகுது சில விஷயம், கிரிஞ்சா பண்றதுனாலதான் சேல்ஸ் ஆகுது சில விஷயம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை இவங்களுக்கு இது எடுத்தா போதும், இந்த பூமர் பையன்களுக்கு இது எடுத்தாதான் போதும். நான் இப்ப நியூஜன் யாருமே டிவி பாக்குறது இல்ல, நான் டிவி பார்த்து என்ன முன்னாடி எல்லாம் உட்காந்து இந்த வாரம் இந்த சன் டிவில படம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இங்கிலீஷ் படம் டப்பிங்கு எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். இப்ப எனக்கு டோரண்ட்ல வந்துருது, போன்ல பாத்துறேன், இல்ல டிவில கனெக்ட் பண்ணி பாத்துறேன், இல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பாக்குறேன். சரிங்களா? அதுதான் புரியுது புரியுது. இந்த பூமர் பயல்கள் இந்த இவங்களுக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சிடுறாங்க போல இருக்கு. அப்படின்னு இல்ல, ஆக்சுவலா வந்து நம்ம இவங்க எல்லாம் இருக்காங்க, லைக் நம்ம கிட்ட வந்து போன் இருக்கு அதனால நாம பண்றோம். சில பேர்கிட்ட போன் இல்ல, சோ அவங்க கண்டிப்பா வந்து டிவியை தான் ரிலை பண்ணிட்டு இருப்பாங்க. அவனுக்கும்
அவங்களுக்கும் சேர்த்து வந்துதான் போடுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் தோணுது. பட் என்னன்னா ஆட்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து இம்ப்ரூவ் ஆகணும். அது வந்து கிரிஞ்சா இருக்கு சில விஷயம். நான் சொன்ன மாதிரி 99% வந்து கிரிஞ்சு தான். அது 1% ஆச்சும் வந்து ஓகே நார்மலா இருக்கு. அது வந்து ஒரு 2-3% அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா வந்து கிரிஞ்சா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆடு. இப்போ வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரியே இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிவியை வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ இவங்க என்னமா பண்ணுவாங்க, நெட்ஃபிளிக்ஸ்குள்ள வந்துருவாங்க. ஆட்ஸே வந்து நெட்ஃபிளிக்ஸ்குள்ள விடுவானுங்க, பிரைம்குள்ள கண்டிப்பா விடுவாங்க. இப்போ இதுல யூடியூப் கூட அப்படிதானே, யூடியூப் கூட பாதி ஆட்ஸ் பாத்தீங்கன்னா டிவில இருந்த ஆட்ஸ் தான் வந்து இதுலயும் வருது. சோ அதே மாதிரிதான் கண்டிப்பா வந்துருவாங்க, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் வந்துருவாங்க. யாருக்கு தெரியும், தமிழ் ராக்கர்ஸ்லயே ஒரு நாள் வரலாம். நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது கூடயே சேர்ந்து வரும். இவர் வந்திருப்பாரு அதுல, யாரு நம்ம அதான் அண்ணாச்சி. அவர் வந்து பெஸ்ட் 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 ஆடிட்டு இருப்பாரு. நீ டேய் மிலிட்ரி நீ இங்க என்ன பண்ணிருக்க, நீங்க இங்க என்ன பண்ணிருக்க அப்படின்னு இருக்கும். சரி ப்ரோ, இந்த பாட்காஸ்டுக்கு வந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ, என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி. ஆக்சுவலி அது வந்து ஃபர்ஸ்டே சொல்லணும் அப்படின்னு சொன்னேன்னா ஞாபகம் இல்லை. ஸோ தேங்க்யூ, என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி. அண்ட் வேற என்ன இருக்கு சொல்றதுக்கு, அண்ட் என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஷவுட் அவுட் லவுட், ஐ அம் ஷாமன் இன்ஸ்டாகிராம். ஆமா, எனக்கும் வந்து ஒரு பாட்காஸ்ட் இருக்கு ஷவுட் அவுட் லவுட்னு சொல்லி. அந்த ஷவுட்ல வந்து SHAன்னு வரும். அது எதுக்குன்னா வந்து அது வந்து ஒரு கிரிஞ்சு ரீசன் இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்றேன். அவரோட பாட்காஸ்ட் சொல்லுவாரு. ஆமா, அது என்னோட பாட்காஸ்ட்ல சொல்ல, அங்க வாங்க தனியா சொல்லுங்க. சோ அங்க இல்லைன்னா வந்து நான் டிஎம், என்ன இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. IM5ham இருக்கும். 5 வந்து எஸ் மாதிரி இருக்கு, என்னமோ பண்ணேன். சரி ஓகே, அது என்னமோ நீங்க வந்து கேளுங்க, கேக்குறதுக்காச்சும் வாங்க நீங்க இந்த பாட்காஸ்ட் கேட்டதுக்கு. ஆமா, ரொம்ப நன்றி ப்ரோ வந்து பேசுனதுக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பரா வந்துச்சு ப்ரோ.